செல்லு பொழுது நிற்கும். சேத் இப்போ தான் இந்த செல்லு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னடா பண்ணியிருப்பாங்க? செல்லு இல்லை தான் அப்போலாம் வேலை உண்டு தான் உண்டு. பாருங்கள் எடுத்துறீங்க இந்த வண்டி எடுத்துருவாங்க. டூக்கு போட்டு ஏதோ ஒன்று எடுத்துருவாங்க. ஆக்கு பூக்கு வெத்தலை பார்க்க டாம் டும் டையா அப்படின்னு ஏதோ ஒன்று எடுத்துறது விட்டு ஜேசிபியில் போய் பார் ஓட்டுறது விட்டு இப்பொழுது ஆனஞ்சலோட இப்பொழுது அப்படி இல்லை நம்ம டோரா பூச்சியில் பேசுகிற மாதிரி டோரா பூச்சி எல்லாம் பார்வட்ட கலப்பையே காணோம். இந்த ஆட்டோ பம்ப் இன்னும் கொண்டு இல்லையா? கொண்டு வரல. ஆட்டோ பாமா ஏ லவ் ஓகேண்ணா. நீங்கள் ஒரு வயலில் சோளம் விதைச்சி பாரு கிளம்பெல்லாம் ஓட்டணும். அதுதான் வேலைங்களுக்கு 4 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இதை கொடுக்குறாங்க. எது பாருங்க கல் நோண்டி போட்டெல்லாம் கிடக்குதா காட்டில். கலப்பை மாட்டை மட்டும் 4 முள்ள இருந்தால் கிளச்சி மேலே உஷாராக காலை வைங்க. கால் வலிக்குதுன்னா பின்னாடிக்கிற ஆளுங்க போட்டு நசுக்கி விடும். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் புது பழக்கமாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. கொஞ்சம் டைட் பண்ணுமாப்ல. அப்படிதான் ஏன்னா 30 பேர் யார் கேட்டாலும் என்னங்க அதாங்க ப்ரோ நான் ஒண்டியாக தான் ப்ரோ மாட்டுவோம், யாரும் வந்து மாட்டி விட மாட்டாங்க அப்படிங்க. ஆனால் ஒண்டியாக மாட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். கீழே சரி போடு. யாரு மாப்பிள்ள ஆத்துக்காரியா? டிரைவர். அவனுக்கு என்ன அம்டி குச்சிக்கு வாடா கிணத்துக்கு போகலான்னு சொல்லு. காக்கா வேற ஆகி போயிடுச்சு. இங்கே கோழி கோழி எப்படா இங்கே ஏறி ஆகி போவோம். மொட்டை மாடி தெரியும் உனக்கு. மொட்டை அது நான் வேற 2 வருஷம் முன்னாடி அதுக்காண்டி ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் சொன்னோம் நாங்கள். நான் அந்த வண்டி இல்லாத என்னடா பண்ண முடியும்? அப்படியே ஒன்றை போட்டு ஓட்ட வேண்டி தான். ஓகேம்மா கொஞ்சோண்டு இதை ஊற்றி கழுவிட்டு போக வேண்டிட்டான். சாப்பாட்டுக்குங்காட்டி வந்துட வேண்டிட்டான். அப்படியே அதை நாற்ற எடுத்தா ஏன் ஆனந்த வண்டியில் ஒரு வண்டி ஏற்றி இத்தாகுது. ஒருத்தர் தேய்மா இப்போ வராங்க. இதே புது பெயிண்டாக இருந்தால் அதோட நிலமை என்ன வந்துருமா? சூப்பராக இருக்கும். பக்கோட போயிருக்கும். அதுக்கு தான் சொல்லுவேன் இந்த காக்கா ஏச்சு போகிறது இந்த கோழி ஏச்சு போகிறதெல்லாம் வந்து அந்த இடம் வர்ற மாப்பிள்ள ஒரு இடத்துல இன்னும் கருப்பாகவே இருக்குது. அதா இன்னொரு அரக்கு நாரே தவளை கையில் போடு.
ஐயோ பாவம் கோமதி எந்த வேலை இருக்கிற நேரம் எதுக்கு எடுத்துகிட்டு வரான் பாரு. ஆமாம் இவர் கையில் என்ன சொல்கிறேன்னு சொன்னார். இந்த நாருக்கு போய் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்களா? சாப்பிடும் போது இனிக்குதா கோழிக்கறியா? இது கோழி இல்லையா காக்கா? இது காக்காவும் அந்த ஜோடி மொத்தம் போட்டுச்சு. அவ்வளோதான், நாற்று தூக்கி எஞ்சிட்டான். அவளை டீசல் எழுதுங்க பாரு பெரிய வண்டியில். அதுக்காட்டி ரொட்டேட்டர் மேலே முன்னாடி எது அடிக்கி வச்சுருக்கிறான்னு பாரு. இந்த வீட்டில் 2 நாளைக்கு வண்டி எடுக்கலனாவே எல்லா ஜாமானும் வந்து வண்டியில் ஏறிக்கும். என்ன ஒரு பொருத்தம், ஒரு 1.5 மணி நேரம் தாங்க பண்ணு பாருமா. அப்போ எவ்வளவு டீசலு? போடு போடு. வெள்ளை கோட்டில் 1 கோடு இருந்தால் கூட போதும், ஓடிட்டு வந்துடலாம். சரி தொடச்சி விட்டு எடுப்பலாம். பாருங்க லோகியர் போடுவாங்க. அப்பா ஏய் பார்த்து ஒரு நாள் வந்துடலாம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரும். போன உடனே அப்படியே ஓட்டி விட்டு வர வேண்டியதான் வேலை. அதனால இது ஏன் இதை ஓட்டுறோம்னா, இது ஏற்கனவே 5 கிழமையில் ஓட்டி 50 கிழமையில் ஒரு ஜால் ஓட்டி போட்டோம். வேறு ரொட்டேட்டரில் அப்படியே மேலே அவ்வளோ வேகமாக வச்சு அடிச்சு விட்டா தீனி. விதைக்கிறது போட்டு வந்தாங்க. மணி 9 ஆயிடுச்சு. விதைச்சாங்களா இன்னும் விதைக்கவே இல்லையான்னு தெரியல. போனாதான் தெரியும். மாப்பிள்ளை குத்தி கிளப்பிட்டு போகிறான். வேலையே ஒன்றும் சுத்தமாக இல்லை ப்ரோ. மழை பெஞ்சா தான் வேலை. சில்லற வேலையெல்லாம் இருக்குது. முடிச்சா பரவாயில்ல. எங்கே முடிக்கிறது? ஒரு வேலை போனால் ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கு. நேற்று பொழுதுனீங்க செல்லுன்னு வண்டி கலைச்சி போயிட்டோம். முன்னையெல்லாம் வந்து இந்த செல்லு வர்றதுக்கு மேலாம் ஏதோ ஒரு வேலை செய்வோம் ப்ரோ. இப்போ சும்மா இருந்தால் போதும், உடனே செல்லை எடுத்து கையில் பிடிச்சிக்கிறது. நம்மளாம் எங்கே போய் உருப்பட போகிறோம்னே தெரியல. அவ்வளோதான், வயலுக்கு வந்தாச்சு. அந்தான வயலும் இந்தான வயலும் தான். ஏய் அதை விட்டு, அது இன்னும் விதைக்கவே இல்லையா? இன்னும் விதைக்கவே இல்லையா? அண்ணா வேஜாச்சா அந்த வயல அங்கிருந்து ஓடிக்குவாமா. இப்போ காலையிலங்காட்டி காட்டில் ரவுண்ட் அடி. இருக்குண்டே இருக்கும். அந்த வயலும் இந்த வயலையும் ஓட்டி சோளை வச்சு விட்டு கிளம்ப வேண்டிதான் ப்ரோ. வேலை முடிஞ்சது. மாப்பிள்ளை அங்கேயே ரொட்டேட்டர் இறங்கிட்டான். அப்படியே லோத்தேரில் போட்டு அப்படியே படப்படப்படன்னு அடிச்சு விட்டோடா மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன். எல்லாரும் தூக்கி பிடிச்சி ஓட்டல்னா வச்சுக்காங்க, சோளம் முடிஞ்சு போய்விடும். லோத்தேரில் ஓட்ட சொல்லிக்கிறேன்.
கொஞ்சம் வெடுக்குன்னு முடிச்சு விட்றா மாப்பிள்ள, ரொம்ப நேரம் டைம் பண்ணாத. வெடிக்கிறானே அப்படின்னு நினைக்கிறான் மாப்பிள்ள. ஓகே நண்பா, மாப்பிள்ளைய நாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, நாம் வெளியே போயிட வேண்டியதான். ஏடு கீரில் ஓட்டினா 1 மணி நேரத்துக்கு காடு தாங்காதாட்டுக்குதே. மாப்பிள்ளை பறந்து ஓட்டுறானே. ஓட்டுட்டு ஏற்கனவே 5 கலப்பையில் ஓட்டி, கலப்பையில் ஓட்டி, ரொட்டேட்டர் ஓட்டி ஏகப்பட்ட வேலை செஞ்சாச்சு ப்ரோ. இதுக்கு மேலே இந்த வெயில ஓட்டுறது எனக்கு என்னமோ திருப்தி படல. தூக்கி பிடிச்சி ஓட்டுறான் மாப்பிள்ள. பால் ஊற்றிடாதரா, பால் ஊற்றிடாத. இன்னும் இந்த வயல் ஓட்டிட்டு அந்த வயலுக்கு பாருங்க, காட்டுக்கு ஆடுறாங்க, விதைக்கிறாரு பாருங்க துளியூண்டா. இது ஓட்டிட்டு தான் அங்கே போகணும். அங்கே ஒரு வயலில் 2 வயலையும் ஓட்டிட்டு அந்தான வயலையும் விதைச்சாங்கன்னா ஒரே மிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். என்ன பண்ணுறாங்களோ தெரில. ஐயோ அப்பா, மாப்பிள்ளை வேறு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு நம்மளை செட்டு கூட போகிறத விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வேலை கொலை காண்டுலுக்கிறான் ப்ரோ. சோளம் விதைக்கிறத பொறுத்தவரையிலும் எங்கள் ரொட்டேட்டரை பொறுத்தவரையிலும் நாங்கள் தூக்கி பிடிச்சி தான் ப்ரோ ஓட்டி. அவனுக்கு இது ஹெச்டியில் சூப்பர் சீரீஸா கொஞ்சம் மேலே அந்த கத்திக்கும் மேலே பிளாட்ஃபார்த்துக்கும் நம்ம சந்து அப்படிங்கும் போது கொஞ்சம் டெப்த்து அதிகமாக போனால் சோளம் முளைக்காது போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி பிடிச்சி ஓட்டினோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டிட்டோம்னா செய்யாங்க, சோளமே முளைக்காது. மாப்பிள்ளை வேறு வீட்டில் இருக்கும்போது அம்மா ஏதாச்சும் வேலை செய்யலான்னுட்டே இருக்கிறான். என்ன வேலைடா செய்யறது? இறக்குற வேலையெல்லாம் சில்லற வேலை. கையில் காசு இருந்தால் நீ சொல்கிற மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம். ஓகேன்பா, அடுத்தது ஒரு 2-3 கமெண்ட் பார்ப்போம். இன்றைக்கி அதனால் செய்வோம். வேலூர் டிராக்டர்ஸ் ப்ரோ, எம் ஸ்டாண்ட், டி ஸ்டாண்ட், ஜல்லி, செங்கல் எல்லாம் உங்கள் வண்டியிலே ஓட்டுங்க ப்ரோ, அப்போ தான் கொஞ்சம் காசு சேவ் ஆகும். இல்லை ப்ரோ, அந்த பிளான் தான் இருக்குது. நேற்று போட்ட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்து சிவா அவங்ககிட்ட ஃபோன் வேறு ஒன்று. ஹலோ மாமா, அந்த கன்று அத்தி விடுத்து ஏதாவது சோளம் விதைக்கிறனாங்க, என்னாச்சுன்னு கேளுங்க மாமா. ஹலோ, தென்னந்தோப்புக்கா? அப்படியே சோளம் விதைக்கிறனாங்க, வந்து விதைக்க சொல்லுங்க மாமா. இவங்களுக்கு மேகத்தோட்டத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அடுத்தது சிவா, அந்த நம்பர் கேட்டுக்கிறாரு. மகேந்திரா 585 டெம்பரேச்சர் மீட்டர் ஒர்க் ஆகலை ப்ரோ. மீட்டர் சென்சார் யூனிட் மாற்றியும் ஒர்க் ஆகலை. மீட்டர் நல்லா இருக்குது. அந்த டைப் சென்சார் யூனிட் போடலாமா? இல்லை வேறு டைப் சென்சார் யூனிட் போடலாமா? ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ. 585 நம்ம வண்டியிலே கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. ஆனால் மீட்ரு வேலை செய்யாதா ப்ரோ? அந்த சென்சார் ஒயரில் வந்து பாடியில் டச் பண்ணிங்கன்னா வந்து சென்சார் மீட்டரில் இங்கே ஃபுல்லாக காட்டுதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைனா நம்ம குரூப்புக்கு சேட் பண்ணுங்கள், ரிப்ளை தரேன். ஓகேவா? அடுத்தது ஜெயபிரகாஷ், அவர் என்ன கேட்குறாரு, அண்ணா ஷெடியூல் ஷிஃப்ட்டு 5820 ஒர்த்தா ப்ரோ? பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வண்டி எடுக்கிறேன், டொக்ஸ் 450 தான் பார்த்துக்கேன், நல்லா இருக்குது. ஆனால் 3 சிலிண்டர், பட் யுவடெக் ப்ளஸ் 4 சிலிண்டர் ப்ரோ. அதான் யோசிக்கிறேன் ப்ரோ. அந்த 3 சிலிண்டரு 4 சிலிண்டருங்க அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவுமே குறையாது ப்ரோ. 3 சிலிண்டரும் அப்படி தான் இருக்கும், 4 சிலிண்டரும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? பர்ஃபார்மன்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் ட்ராபேஜ் ஆகாது. இதே டொக்ஸ் 4 வந்து 50 ஹெச்பியில் எங்கிக்க நாங்கள் அந்த வண்டியை பார்த்துட்டு விட்டுட்டு வந்துட்டோம்னா அதில் ஒரே ஒரு ரீசன் தான், கியர் பேட்டனு ஹை லோ, அதை விட்டால் கிரிப்பர் தான் இருக்குது ப்ரோ, மீடியம் இல்லை. உழவுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து லோ சேகா தேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஹை ஃபஸ்ட்டு போட்டாலும் வண்டி அடங்குது, லோ டாப் போட்டாலும் வண்டி அடங்குது. அதனால் நமக்கு மல்டிபர்பஸ் தானே வேணும். மித்தபடி அதுலேயும் ஷெடியூல் கியரு ஆப்ஷனு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க.
ஏன்னா எல்லா கியர்லேயும் மாற்றி ஓட்டுற மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இல்லாத போச்சு. மீடியம்னு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா டாய்ஸ் போகிற மைலேஜ் அருமையான வண்டி, அது ஒர்த்தான வண்டி. அதனால் பர்சனலாக எங்களுக்கு அதை பிடிக்கல. அது வச்சு ஓட்டுறவங்களுக்கு எப்படியோ அது நமக்கு பிடிக்கல. அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு மகேந்திரா நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியமாக எடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து உஷா நந்தினி பெரியசன், ஆனால் வீடியோ சூப்பரன் மாஸ் ஒயரிங் வீடியோ போடுங்க. போடுறேன் ப்ரோ. அடுத்து வீடியோ சூப்பரன்னா இதோ குராய் ஸ்பீட் டைமிங் கரெக்டாக இருக்கும் அண்ணா. நியூ 855 வண்டி ஓட்டி போடுங்க. போடுறேன் ப்ரோ. அந்த நம்ம தர்ஷித்தை ஒரு நாளைக்கு பிடிச்சி வீடியோ எடுத்து போடுறேன் நண்பா. எங்கே சும்மா இருக்குமா வாடா மாப்பிள்ள போகலாம், சுராஜ் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடலாம்னா அந்த மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறான் ப்ரோங்கிறேன். வந்தானா போயிட்டு வந்துடலாம், வரமாட்டேங்கிறான். அப்புறம் ரஞ்சு சூப்பர் டூல்ஸ் ப்ரோ. சைனா கன் டார்க்கு சும்மாத்தே தானே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கேரவில் 3 வருஷமாக யூஸ் பண்ணுறாரா, எந்த பிரச்சனையும் இல்லையா. அந்த டூல்ஸ் போட்டாங்களா இம்பேக்டில் டூல்ஸு நல்லா இருக்குதான், அவரும் தான் சொல்கிறாரு. அடுத்து FFT ரங்கசாமி, ஆமாம் எடப்பாடி எப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட் வைக்கிறதுன்னு சொல்லுங்கள். நான் எடப்பாடி லைனில் எடுக்கிறேன்னு சொல்லுங்கண்ணா. அதான் ப்ரோ, அதுதான் அந்த 585 ஒயரிங் போடுறோம்ல, அதில் எப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒயரிங்கு லைன் எப்படி எடுக்கிறது, எப்படி லைன் போடுறதுங்கிற வரலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தரேன் நண்பா. அடுத்து செந்தில்குமார் ப்ரோ, கண்டிப்பாக டாப் ஷிஃப்டிங் வீடியோ போடுங்க. அந்த வீடியோ வேணுமா? டாப் ஷிஃப்டிங் வீடியோவுமா? அது நாங்கள் பயங்கர கூத்தாலில் பண்ணுவோம். சரி ப்ரோ, இன்றைக்கி டைம் இருந்தால் எடுக்கிறோம், நாளைக்கு அதை போகிறோம். நல்ல வேலை கேட்டிங்க. அடுத்தது மித்ரன் ட்ராக்ல ப்ரோ, நியூ 585க்கு டாப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ போடுங்கன்னு ஃபுல் ஒயரிங் போடுறேன் ப்ரோ. வெயிட் பண்ண ப்ரோ. அடுத்தது 2 ஊஃபர் வச்சு அப்படித்தான் ப்ரோ இருக்கும். ஒரு ஊஃபர் 2 ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், சூப்பராக இருக்கும். கரெக்ட் தான் ப்ரோ. அது வந்து எதுக்கு அந்த ஊஃபர் ஸ்பீக்கர் நாங்கள் அதிகம் மேக்ஸிமம் ஏற்றுறோம்னா கொஞ்சம் பேஸ் நல்லாயிருக்கும். இந்த பேப்பரில் போட்டோம்னு வச்சுக்காங்க, எப்படி சொல்கிறது, பேப்பரில் போட்டோம்னா கீச்சுன்னு தான் கற்றும், பேஸ் அதிகமாக வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் சைடு மேக்ஸிமம் இதை தான் பண்ணுறோம் ப்ரோ. அது புதுசாக கேட்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வேறு எதாவது கமெண்டு, சோனாலிக்கா சூப்பர் வண்டி நிறைய நண்பர்களும் சொல்லிக்கிறாங்க. சோனாலிக்கா அருமையான வண்டி ப்ரோ, அதை பற்றி யாருக்கும் தெரியல. அது தெரிஞ்சால் அதை எடுக்காத விட மாட்டாங்க. நானும் ஓட்டிருக்கிறேன், சோனாலிக்காலாம் ஓட்டிருக்கிறேன், அருமையான வண்டி. ஆனால் எங்கள் ஏரியாவில் அந்த சோனாலிக்கா இல்லை, அவ்வளோதான் மேட்டரை தவிர. ஆனால் சோனாலிக்கா வண்டி அதிகமாக இருக்குது நம்ம சைடு இல்லை, வேறு ஏரியா பக்கம் சோனாலிக்காவும் அதிகம் பண்ணுது. நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 3வது 4வது இடத்துல பொசிஷனில் பிடிக்கிறாங்கன்னா அப்போ பார்த்துக்காங்க. அடுத்தது நம்ம ஊர் சேனலில் ஒரு நண்பர், ப்ரோ உங்களுக்கு எத்தனை ஏக்கரா? ப்ரோ எங்களுக்கு எத்தனை ஏக்கராலாம் இல்லை, என் தம்பிக்கும் ஆளுக்கு 1.5 ஏக்கரா மொத்தமாக. அதில் எனக்கு என் நம்பிக்கை ஆளுக்கு ஒரு 3/4 ஏக்கரா. காட்டை நம்பிலாம் ஒன்றும் பெருசாக பொழப்பில்ல ப்ரோ. இப்போ வீடு கட்டி சின்னதாக ஒரு 2 மாட்டு தீவனம் போட்டோன்னா என் நிலம் சரியாக போயிடும். ஊட்ட நம்பிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. 10 ரூபா இந்த மாதிரி தொழிலில் போய் 10 ரூபா கிடைச்சா தான் உண்டு. அடுத்தது பிரிண்ட் அஜித் இன்னும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கோவில் எங்கே இருக்கிறான்? அஜித்தை நுணுக்கம் கட்டுனா அது வேணால் உண்மை தான் ப்ரோ. சரி, ஆனால் டைம் தான் வேஸ்ட்டு. 200 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கலாம். யா அடா, அந்த சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோன்னா 2 நாளைக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? நானும் சொல்கிறேன் 50,000 சொல்கிறேன். அண்ணா வேண்டாண்ணா, காடு காஞ்சி போயிருக்குங்கண்ணா, வேண்டாங்கண்ணா, இப்போ வேண்டாங்கண்ணான்னு சொல்கிறேன். அதை கேட்காத. வா தம்பி, எனக்கு தெரியாதா, நான் எத்தனை ஐட்டம் பார்த்துக்கிறேன், அடிமண்ணு அப்படி சதன்னு ஈரமாக கிடக்குது அப்படிங்கிறாரு. இன்னும் போங்க, அன்றைக்கி எனக்கு சொன்ன மாதிரி 200 ரூபா மினிமம் சார்ஜ் பண்ணியிருக்கலாம், ஆனால் கொடுக்கலாமா, நாம் என்ன பண்ணுறது? அடுத்தது தனுஷ், சந்தோஷ் டிரைவிங் வீடியோ, ஜாண்டியர் 5 hours டிரைவ் ஓவர் ஹீட், ஸோ சேல் மை ஜாண்டியர். அது ஜாண்டியர் சூடு தான் ப்ரோ, ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய சூடு இல்லை. புதுசாக ஓட்டினாங்கன்னா அதான் ஒரு நண்பர் சொன்ன மாதிரி ஜாண்டியர் அடுப்பு ப்ரோ, அடுப்பில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுமாரி அடுப்பு தான். அடுத்தது செந்தில்குமார், ஒயரிங் வீடியோ போட்டலாம். வேலூர் ட்ரேஸ், இந்த வண்டி கல்டிவேட்டர் ஓட்ட செட் ஆகாது ப்ரோ, வீல் ஸ்லிப்பேஜ் ஆகும்.
ஆமாம் ப்ரோ, அந்த 40 GB ஜாண்டியர் ஆனது ஃபுல்லாக வீல் லீக்கேஜ் ஆகுது. அடுத்து பிரதீப் குமார், கரெக்டாக சொல்கிறீங்க ப்ரோ. என்னமோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ப்ரோ. ரைட்டாக தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அனுபவிச்சு தான் வருவாங்க. ஏன்னா நான் இதெல்லாம் பட்ட கஷ்டத்தை தான் சொல்கிறேனே தவிர எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பிட்டை கூட போட கிடையாது. உண்மை என்னமோ அதை தான் ப்ரோ சொல்லணும். இன்றைக்கி ஏன்னா வந்து யாருமே வந்து படிக்காத பசங்க இல்லை, எல்லாருமே படிச்சுட்டு தான் இந்த தொழிலுக்கு வராங்க. இந்த தொழிலாகட்டும் எந்த தொழிலாகட்டும் படிச்சுட்டு தான் இந்த தொழிலுக்கு வராங்க. அதனால் வந்து நம்ம எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற இது இல்லை ப்ரோ. எல்லாத்துக்குமே ஓரளவுக்கெல்லாம் படிச்சுக்கிறாங்க, நாலேஜ் இருக்குது. அதனால் என்ன நடக்குதோ சொல்ல, தெரியாதவங்க பயன்படுத்திட்டோம், தெரிஞ்சவங்க கம்முன்னு போயிடுவாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத கப்ஸா அதை எதை விட்டுக்கிட்டு இருந்தோம்னா வச்சுக்காங்க, இவன் தான் பெரிய லாடு மாதிரி பேசுகிறான், நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி போயிடும். இது வரலும் நாமளும் வீடியோ பண்ணுறோம் ப்ரோ. யாருமே இது வரலும் வந்து எவ்வளோ தூரம் நானும் கமெண்ட் படிச்சிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இது வரலும் நம்ம வீடியோவில் வந்து தப்பான அபிப்பிராயத்தில் யாருமே சொல்கிறது கிடையாது. நம்மளால் ஒரு நண்பர் வந்து பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக இருந்தாருன்னா ரொம்ப நன்றி. தெரியாததுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ப்ரோ. தெரியாதுன்னு ஓப்பனாக சொல்லி போடணும். அதை விட்டுட்டு எனக்கு இது தெரியும் அப்படின்னு அடிச்சு விட்டா அதை என்ன நினைப்பாந்துமா, இவனே ஒரு குரங்கு விடலை நமக்கு அடிச்சு விட்றான் அப்படிம்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லணும், இல்லை விட்டுருணும். அடுத்தது சந்தோஷ்னு ஒரு நண்பர், ப்ரோ பேலருக்கு கொபோட்டோ ட்ராக்டரு மழை இருக்குது, மாலா அப்படின்னா சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தமா? ஆமாம் ப்ரோ, கொபோட்டோ சூப்பரான வண்டி தான், மைலேஜ் வைஸாக பேலருக்கு அருமையாக இருக்கும். அடுத்து R15 சுராஜ் 855 4 wheel drive 5M கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் போடுங்க. இதான் அவனாட்ட கேட்டு போடுறேன் ப்ரோ. அடுத்து கிருஷ்ணமூர்த்தி, ப்ரோ நானும் டீசல் குடிச்சிருக்க நல்லா இருக்கும், 2 நாளைக்கு ஆப் வரும் ப்ரோ டீசல் குடிச்சினா, வேறு எதுவும் இல்லை. அடுத்து அருள்குமார், சொனாலிகா டிகர் 50 லிட்டர் 4th கியர் 2 wheel drive 4 லிட்டர் தான் போ. சொனாலிகா நல்ல மைலேஜ் வரும் ப்ரோ, ஆனால் ஏன் விரும்ப மாட்டேங்கிறான்னு தான் தெரியல நம்ம சைடு. அடுத்தது பிருத்திவிராஜ், ப்ரோ நான் டீசல் டோட்டலாக 45க்கு செட் ஒர்க் பண்ணேன் ப்ரோ, 1000 ரூபாய் ஆம்பளப்போ 2 பெனல்ட்டி சூப்பர், 4500 ரூபாய்க்கு பெனல்ட்டி இன்னைக்கு சூப்பர், ஸ்பீக்கர் 2000 செம்மையாக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, நல்லா அவங்க காசு எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு செட்டு எஃபெக்டாக இருக்கும் ப்ரோ. காசு ஒன்றும் பெருசாக போடலாம், அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. அடுத்து ஒரு நம்பர், வெல்டிங் ஒர்க் முடிச்சுட்டு போட்டு ஊரில் கேளுங்க, கட் பண்ணி கண்ணு வச்சு போடுங்க, டேப்லெட் போட வேண்டாம், மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். வெல்டிங் வச்சு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெல்டிங் வைக்கும் போது டேப்லெட் போட வேணாம், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்காங்க அப்படிங்கிறாரு ப்ரோ. அது உங்களாட்டம் வெல்டர்ஸாக இருந்தால் நம்ம எப்பயோ ஒரு ஐட்டம் வைக்கிறோம்னு சொல்லி டேப்லெட் போடுறது ப்ரோ, உருளைக்கிழங்கு எங்கே எடுத்து தொலைவிட்டு போடுறது அப்படின்னு. அடுத்தது இந்த கத்தி கல்ற மோட்டர் போட்டோம்ல, அது எங்கே வாங்கினீங்க, அதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டுக்காரு, விஸ்வம் கிருஷ்ணன் ப்ரோ. அது எங்கேயும் வாங்கலை ப்ரோ, அமேசானில் பாருங்கள், அந்த மோட்டர் வந்து காம்போவாக இருக்குது, 14,000க்கு இருக்குது. கார்டு கீடு ஆஃபர் போட்டிங்கன்னா ஒரு 13,200 ரூபாய்க்கு வாங்கலாம். நல்ல டீல், கண்டிப்பாக வாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு நண்பர் நிகாஸ், ப்ரோ நீங்கள் யுவோ 585க்கு நோவோ 605 MS PS போயிருக்கலாம்ல ப்ரோ. அந்த வண்டி போகலான்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை, அது மாதிரி தான். பட் ஆனால் பேலர் ஓட்டுறதுக்கு கலப்பு ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து எதுக்கு அந்த டயரு தேவையில்லையே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் பஸ் இதுக்கு வந்தேன். அது இல்லாத வந்து நம்ம 585க்கு அது வந்து ஒரு 100 மணி டீசல் சேர்த்தி தான், நம்ம அதிகமாக வந்து ரோட் ரன்னிங் தான் ஓட்ட போகிறோம். ஸோ அதனால் எதுக்கு அவ்வளோ பெரிய வண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுக்கலை, இல்லைனா வந்து கண்டிப்பாக எடுத்துருப்பேன். அடுத்து விகே கேமிங், ப்ரோ அஜித் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். ஆமாம்மா 4 வருஷமாக வண்டி ஓட்டுறான் அவங்க கொலவழி, இன்னும் அவன் கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தது ராஜு மணி, ப்ரோ இந்த 585 ஆர்பிஎம்லாம் எப்படி ப்ரோ செட் பண்ணி ஓட்டுறீங்க ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ, இதோட ஆர்பிஎம் செட்டிங்கெல்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆம்பு கலப்பை ஓட்டினோம்னா வந்து M2வில் ஓட்டினா 5 RPM, ஐபஸில் ஓட்டினா 13 RPM, 5 கலப்பை M1க்கு 5 RPM. இதுதான் கியர் செட்டிங்கு, ஓகேவா? இப்படி தான் வச்சு நாங்கள் ஓட்டுறோம், நல்ல மைலேஜ் வருது. அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஊரில் மண் கடிச்சதாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் RPM வச்சு கியரை குறைச்சி ஓட்டுங்க. அடுத்தது ஸ்கூபி இதுமோ, பெட்டர் லீவ் தன் டிரைவ் the vehicle choice, don't experience drive which your mind will make the board. Sorry bro,
நமக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. என்னன்னு வேணால் டிரான்ஸ்லேட்டில் வேணால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு பார்க்குறேன். வாகனத்தை ஓட்டுவது ஒரு ஓட்டுநரின் விருப்பம். அதை அவர் விருப்பப்படி ஓட்டாதீர்கள், அது உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். அது என்ன உண்மைதான். அப்புறமேட்டு பிரதீப் குமார்னு ஒரு நண்பர், என்ன ஊர் ப்ரோ? நாங்கள் சேலம் ஆர்டிஎம்டி ப்ரோ. அது எனக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொல்லிட்டாரு. யுவோ டெக் ப்ளஸ் 585க்கு ஷெடியூல் கியர் ப்ரைஸ் ப்ரோ. நான் வந்து 960க்கு எடுத்தேன் ப்ரோ சேலத்தில். உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு விசாரிச்சாங்க. அது ஏரியாவுக்கு என்ன பண்ணால் மாறுது ப்ரோ. சேலம் ரேட்டு இந்த ரேட்டு ப்ரோ. அடுத்து எஸ்கே இப்போ போயிட்டு வந்துடுது. அமௌண்ட் வாங்கினீங்களா? அந்த சும்மா போயிட்டு 10 பைசா கொடுக்கல ப்ரோ. ஏன் ப்ரோ கடுப்பாத்தாதீங்க, அடுத்த சைடு ஓட்டமாக எல்லாம் ஒட்டுக்கா பார்த்துக்கலாங்கிறேன். அதை ஓட்டிவிட்டோம் 100 ரூபா பிடிக்கிட்டு தான் கொடுப்பாங்க ப்ரோ. கம்முன்றேன் ப்ரோ. நானே எனக்கு கடுப்பில் போயிட்டு வந்துட்டேன். அடுத்து ஜெகதீப், வீடியோ சூப்பர் அண்ணா, அண்ட் சால்ட்ரிங் தான் கரெக்ட் யூ அண்ணா. ஸ்பீக்கர் பிரைஸ் ஸ்பீக்கர் வந்து 600 ரூபாய்க்கு வாங்கணும் ப்ரோ. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் ப்ரோ. அடுத்தது கிருஷ்ணகுமார் ப்ரோ, ஜே பிளேடு போட்டிருக்கேன், ஐ பிளேட் மாற்றி போடலாமா ப்ரோ? அந்த ஜே பிளேடை வேண்டாம் ப்ரோ. சேடை ஓட்டுற நண்பர்களுக்கு வேணால் ஜே பிளேட் ஆகும், நம்மள மாதிரி வரல ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆகாது. அடுத்தது சவுந்தரராஜன், 5 கலப்பை செயின் லூஸ் எவ்வளவு வைக்கணும் ப்ரோ? 5 கலப்பைக்கும் சாம்பு கலப்பைக்கும் செயின் வந்து எவ்வளோ லூஸ் வைக்கணும்? அதை நான் வீடியோவில் ஆமாம், நீங்கள் இது கரெக்டாக தான் கேட்குறீங்க. கலப்பையை ஃபஸ்ட்டு மாட்டிடுங்க ப்ரோ, ஓகேவா? கலப்பையை மாட்டிட்டு கலப்பையை வந்து இந்த பக்கமும் ஆட்டுங்க. கலப்பையை வந்து வண்டியோட மாட்டிடுங்க. எந்த வண்டி ஓட்டினீங்கனாலும் சரி வண்டியோட மாட்டிடுங்க. வண்டியோட மாட்டிட்டு கலப்பையை வந்து தள்ளுங்க. இந்த பக்கம் தள்ளும் போது டயர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கணும். அதே பக்கம் அந்த பக்கம் தள்ளும் போது அந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் வரும். இப்போ பைப்பாக இருந்தால் அந்தந்த பக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். செயினாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டுக்கு தான் மாறுதல் ஆகும். ஸோ பக்கத்துக்கு 2 இன்ச்சு மட்டும் டயரில் பட்டை இடிக்கக்கூடாது, கைப்பட்டை. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஓட்டுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் என்ன ஒரு உஷாராக இருக்கணும்னா, ரோட்டில் போகும்போது கட்டு அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து அடிங்க. ஏன்னா கலப்பை போய் ஆளுங்க மேலே அடிச்சிடும். கொஞ்சம் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களாக இருந்தால் கரெக்டாக வந்து வண்டிக்கு தான் வரும்போது தான் வண்டியை ஆட்டாத, ஸ்டேரிங் ஆட்டாத நேராக பிடிச்சி போனான்னா கலப்பை ஆடாது. இதே வந்து பைக்கு இது வருதுன்னு சொல்லி கலப்பை லூஸில் இருக்கும் போது ஆட்டிட்டோம்னா ஆளுங்க மேலே அடிச்சிடும். அப்படி உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா ஃபீல்டு ஓட்டிட்டு திரும்பி மேலே ஏறி டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ளே வச்சு ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு வண்டி வந்து டர்னிங் ரெடிஸ்னு பக்காவாக அமையும் ப்ரோ. வேணா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டேட்டர்லேருந்து கலப்பையிலேருந்து எல்லாத்துக்குமே செயின் ஃபுல்லாக லூஸ் வச்சு வைங்க. அதே மாதிரி செயின் வந்து டயரில் உரையக்கூடாது. டயரில் உரைஞ்சிங்கன்னா டயர் வீணாக போயிடும். ஒரு டயருக்கும் அந்த சைடு அண்ட் இதுக்கும் ஒரு 2 இன்ச்சு கேப் வச்சு ஓட்டுனீங்கன்னா வண்டி திரும்புறது கட் ஆகுறது. நீங்கள் பிரேக் அடிக்க தேவையில்ல, வண்டி மணிமணியாக திரும்பும், ஓகேவா? அவ்வளோதான். மாப்பிள்ளை இந்த வயலில் ஓட்டிட்டான், அடுத்த வயலுக்கு போக போகிறான். இன்னும் ஒரு 4 சுற்று ஓட்டினா வேலை முடிஞ்சது ப்ரோ. நல்லா புழுதி வேறு ஒன்று அப்படியே ஏறுது மூக்கில், நாஞ்சில் எல்லாம் ஏறிட மாட்டேங்குது. ஓரம் எதுக்கடா வேலைன்னு ஒரு சுற்று வர மாப்பிள்ள, ஓரம் தேவையே இல்லையாடா. ஓகே, நம்ம அந்த வயலில் ஓட்டிட்டான். அந்த வயலில் ஓட்டினா ஒட்டுக்கா வேலையை முடிச்சிக்கலாம். இதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன மாப்பிள்ளை 1.5 மணி நேரத்துக்கு மேலே பண்ணிக்கிடுவான்னு அட்டுக்குது. எதுக்கு ஓரம்? ஓரம் தேவையே இல்லை. ஓட்டி போட்ட காட்டில் போய் எதுக்கு ஓரம் வேலை இல்லைன்னு. அவ்வளோதான். அந்த வயலில் போய் ஒரு சால் ஓட்டினா நம்ம வந்து இதை பாரு ஓட்டினா வேலை முடிஞ்சிடும். போதும், இது நேரம் போனால் போதுமா? இத்தலே உண்டா? ரொம்ப சின்னதாக இருக்குதுண்ணா. போதுண்ணா.
வெத்தலை உண்டு பாத்தியா? தண்ணியா பாயாது, போது விட. நாட்டுக்காரர் பண்ற வேலை இருக்குது பாருங்க. இப்படி வா, அப்படி வா. நாட்டுக்காரர் எதுக்குடா பெருசு பெருசா ஓட்டுற, சின்ன சின்னதாக ஓட்டுறா, என் மோட்டரில் தண்ணி பாயாது. நம்ம ஃபிக்ஸடு 4 வண்டி எழுதி விட்டு டக்குன்னு போயிடலான்னு பார்த்தா அரை மணி நேரம் ஓட்ட வச்சுருவாங்களாட்டுக்குது. இது வந்ததுலேருந்து எங்கள் சைடு வந்து சோளக்காட்டுக்கு வண்டியில் தான் பாரு போடுறேன். இதே மாதிரி வண்டியில் பாரு போட்டால் மெயினாக வந்து எப்படி சொல்கிறதுனா காடு காஞ்சிருக்கணும் ப்ரோ. அப்போ தான் வண்டி பாருக்கு மண் வரும். காடு காயலைன்னா இந்த மண்ணெல்லாம் வரவே வராது, கொஞ்சோண்டு தான் வரும். சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். போட்டு இது 3 வாக்கியால் போட்டு ஏகப்பட்ட வேலை போட்டு முடிச்சுட்டு கடைசியாக காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, மொத்தம் 4-5 ஜரவு இந்த வெயில். அதே மாதிரி நான் உழவு ஓட்டும் போது எனக்கு நேர் வரல ப்ரோனா பின்னாடி திரும்பி பார்க்காது. பின்னாடி ஒரு லேண்ட்மார்க் மாதிரி முன்னாடி கரெக்டாக வண்டி சென்டரை வச்சு நேர் வச்சுக்காங்க. நேர் வச்சுக்கிட்டு ஸ்டேரிங் ஆட்டாக பிடிச்சிங்கன்னா நேராக வரும். நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்து நேர் எடுத்திங்கன்னா அது பெண்டாக போயிருந்து வச்சுக்காங்களேன். அதனால் பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்காதீங்க. நேராக பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்ச மாதிரி நேராக இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த வயலில் 5 தடவை போட்டாச்சு. 10 நிமிஷத்தில் போட்டோம் ப்ரோ. ஆளுங்களாக இருந்தால் போட முடியுமா? அதுதான். அவ்வளோதான், இந்த வெயில் மட்டும் முடிஞ்சாச்சு. நாளே பட்டமாக போட்டு விட்டுறதா? நாளே பட்டமாக போட்டு விட்டுறேன். ஆமாண்ணா, அதுவும் கரெக்டு தானே. 2ஆ போட்டு விட்றலாம். அது எதுக்கு இத்தனை ஓட்டிட்டு 2ஆ அப்படி 2ஆ தடுத்து விட்டா போதும். நீ ஆர்டிஎம்டி போயிட்டு வர முடியும், எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. ஹலோ சரி மாப்பிள்ளை 2வது வெயிலையும் முடிச்சிட்டான் ப்ரோ. அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு இந்த அந்தான ஒரு வெயில் இந்த வெயிலுக்காரர் தான் கூப்பிட்டாங்க. உடனே அந்த ஒரு வெயில் தான் இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு நாள்லாம் வர முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி காட்டுக்காரர் வந்து விதைக்கு சொல்லிட்டேன். அதையும் ஒரு ஓட்டி விட்டா இந்த காட்டுக்காரர் வேறு இங்கே வெளியில் போகணுமா அவசரப்படுறாரு. வண்டி ஓட்டி முடிங்காட்டி ஓட்டுறான்னு என்னை போட்டு கொண்டு எடுக்கிறாரு. அதுதான் வண்டி விட்டு கொண்டு போட. பாப்பா அதான் தேவையில்ல, அது தனி டைமா அது தனி. நான் பார்த்துருப்போம். இந்த வெயில் முடிஞ்சது இப்போ. 2 வெயில் வெற்றிகரமாக ஓட்டிட்டோம். இது ஒன்றையும் ஓட்டிட்டா அப்படியே பாறை எடுத்துட்டு போக வேண்டாம். இதுக்கு வந்து அந்த பக்கம் தாவாய்க்கால் இதே மாதிரி பாரு ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது. ஓகே ப்ரோ, மாப்பிள்ளை முடிச்சிட்டான். கடைசிட்டு நாம் அப்படியே எடுத்த
அப்படியே லைன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜாலி எல்லாம் பறக்கும் படையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்குற பாரு போய்ட்டுறோம். ஓகேம்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாம் 3 வரைக்கும் 2 மணி நேரம் ஃபினிஷ்டாக பண்ணியாச்சு. நாளைக்கு என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னா எதுவும் வீடியோ எல்லாம் போயிட்டு நம்ம காடு கழுவி எடுக்கிற வேலை தான், அதெல்லாம் போய் பார்க்குறோம். சத்துமாவு வாயில் அள்ளி போட்டுக்கோங்க. ஓகேன்பா, இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா நம்மளுக்கு தான் வேலை இல்லை. கடைக்காலுக்கு எடுக்க போகிறோம் கல்லுக்கிட்டு கட்டுவதுக்கு. நடந்து போனேன் என்ன நான் 2 தாழ்வுகள் போட்டு உக்காந்துக்கிறேன்டா. தூக்கி எஞ்சிட்டு போயிட மாட்டியா? பக்கெட்டில் ஏற்றிக்கிட்டாங்கன்னா பக்கெட்டில் கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. பக்கெட்டெல்லாம் கொதிக்கும். அந்த மாதிரி வண்டிங்க உள்ள நிறுத்திடலாம். நாங்கள் போய் வேப்ப மரத்துனா உள்ள எங்கேயாச்சும் ஒட்டி போட்டுடலாம். எங்கே மாமா நிறுத்து? அந்த தென்னை மரத்தினால அம்மா நிற்கிது பாரு. இதில் போகாது, இதில் போகாது. இதில் போ. ஓகே, நம்ம எங்கள் காட்டை காட்டுங்கிறீங்களா? எனக்கு என் நம்பிக்கையும் இவ்வளோ அந்த ஜேசி போதில் இவ்வளோட தான் ப்ரோ. வந்தால் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போயிடும். அதெல்லாம் இங்கே வேலையை முடிச்சு வாட்டி காட்டினா தான் உங்களுக்கு புரியும் எது எதுன்னு கரெக்டாக காட்டுருக்கிறோமான்னு. இப்போ சொன்னாவே புரியாது ப்ரோ. ஜேசிக்கு இன்றைக்கி வேலை எதுவும் இல்லை, டல்லு. சரி, அதனால் எங்கே இறங்குறது? கடைக்கால் எடுத்துடலாம். அப்படியே இறங்குமா? இப்போ நம்மளெலாம் டாட்டா பிர்லா வண்டி முட்டிக்குமா? சேசு முட்டுமா? சேசு முட்டிச்சா? ஓ எத்தனா சொல்றா வீடு என்ன வீடியோண்ணா